ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் நான் தொடர்ச்சியாக லைவாக டக்குன்னு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். மூஞ்சை காட்டி பேசுறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா உங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை உங்கள் கீழே கொடுத்தா உங்களுக்கும் அது ரியலிஸ்டிக்காக தெரியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. சரி, மறக்காமல் அந்த லைக் தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. தலைமையில் அடிச்சுட்டு ஐயோ மறுபடியும் நான் செருப்படி வாங்கிட்டேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அது இந்த நாட்டாமா படத்தில் இவர் சொல்லுவார், மறுபடியும் தோத்துட்டே இருக்கியாடா பூன்னு துப்புவார் அந்த கண்ணாடியை பார்த்து. அந்த மாதிரி இருக்கு. அவர் பண்ண தப்பு. ஆனால் இங்கே அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு, ஏன் அந்த பொண்ணோட எமோஷன்ஸோட விளையாடுறீங்கன்ற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம். என்னென்னா இப்போ இந்த ஜெயில் பக்கத்தில் ஜெயிலில் யாரும் இல்லை, பிக் பாஸ் அமுச்சு விட்டாப்புல. அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏங்க அமுச்சு விட்டாங்கன்னா வினோத் இருந்த காரணத்தால் அமுச்சு விட்டார். ஏன் பாவம், அவருக்கு வேறு தண்டனை. நான் ஒரு ஸ்கெட்சு போட்டேன், கனி இருங்க உங்களுக்கு வச்சுக்கிறேன் ஆப்புன்ற மாதிரி பிக் பாஸ் யோசிச்சிருப்பார். சரி, இப்போ என்னென்னா ரம்யா, விஜய பார்வதி, அமித்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் ரம்யா விஜய பார்வதி கிட்டே இப்போ கொஞ்சம் நாளாக கனெக்ட்லேயே இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ரம்யாவுக்கு லாஸ்ட்டாக விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், உங்களுக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன், உங்களோட ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கப்புறம் பார்த்துக்குங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு கேங்லேருந்து வெளியே விட்டு ஃபுல்லாக விஜய் பார்வதிக்கிட்டே பேசக்கூடிய விஷயங்கள் வருது. கவனிச்சிங்களா? உங்களுக்கு தோணிச்சான்றதை சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் நான் செருப்படி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பக்கம் அமித்தை பார்க்குறேன், ஐயோ இவன் வேறு சொல்லுவானே, இதைத்தானே நான் அப்போவே சொன்னேன் அப்படின்போது அமித் வழக்கம் போல் இதை தான் நான் சொல்கிறேனே, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறான், அவனுக்கு ஃப்ரெண்டை அதாவது ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க முடியாதான் அப்படின்னு அமித் சொல்லும்போது ரம்யா அமித் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது சுபிக்ஷாவுக்கு விக்ரம் மாறி கொடுத்துட்டாங்களா, நான் சபரி எனக்கு கொடுத்தாங்களா, இப்படி மாறி அரோராக்கு கமருதீன் அரோரா அப்படி மாறி கொடுத்தாங்களா. ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் பார்வதிக்கு யாருமே கொடுக்கல. இவன் என்ன பண்ணணும் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அரோரா என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான்ல, அவன் நான் சொன்னால் புரிஞ்சுப்பான்னு சொல்கிறான்ல, அப்போது இந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நான் அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே. சம்மல்ல. ஏன்னா ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பாங்க, லவ்வர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன் ஃப்ரெண்டை நீ இது பண்ணுறான், அப்போ உன் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சூப்பராக எடுத்து வைக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சுல்ல? சரியான கேள்வி. என்ன அதுதானே உண்மை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கொடுக்கப்படலை யாருமே ஐஸு, நீங்கள் அந்த பொண்ணை விரும்புகிறீங்க, அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்க முடியலன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கன்வின்ஸ் பண்ணலை, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க, அவங்களால தான் உங்களுக்கு க்ரோத் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள தானே கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எடுத்த இடத்துல டப்புன்னு அந்த பொண்ணு கொடுத்துட்டு போனீங்க, என்ன அர்த்தம்? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை வைக்கும்போது எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. நல்ல ஒரு கொஷின். ஆனால் விஜய் பார்வதி அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் சின்ன பொண்ணு விடு, என்ன வயசு 24 நம்ம போல இருக்குது, போட்டோம் விடு. உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்னென்னா அவங்கள பிடிச்சி வைக்காமல் சுதந்திரமாக விடுறது தான் அப்படின்றாங்க. சூப்பரில் நல்ல ஒரு கருத்து. இது அவங்க சொன்னதான இல்லைனா உண்மையாக நான் அதை யோசித்து பார்க்குறேன். உண்மையான அன்பின் வெளிப்பாடு, ஐயோ இவன் இங்கே வெளியே போயிட்டானா அவ்வளோதான் நம்மளை விட்டு போயிடுவான், இவன் வெளியே போயிட்டானா அவன் தான் நம்மளை விட்டு போயிடுவான் இப்படின்னு பொத்தி அந்த அன்பை பாதுகாக்கணும். இவன் அப்புறமா நம்மளை மதிக்கவே மாட்டான், நம்மக்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் பிச்சின்னு போயிடும். உண்மையான அன்பின் வெளிப்பாடு விட்டுடணும். அதை அழகாக அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு சூப்பரில் நிறைய கருத்துக்கள். அதாவது அவங்க கருத்து கண்ணாயிரம் நான் எடுத்துக்க மாட்டேன் விஜய் பார்வதி, ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்களில் ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எது எப்படியோ விஜய் பார்வதி பாவம் மறுபடியும் இப்படி அடி வாங்கிட்டே இருக்கணும் இவங்கிட்ட அப்படின்னு. ஒருத்தர் மேலே உண்மையாக அனுபவிச்சுட்டு இப்படி தான் பிரச்சனை வரும், வேறு என்ன பண்ணுறது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.